இன்றைய உலகின் போர் சூழலில் மக்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் அலைக்கழிக்கப்படும் செய்திகளும் காட்சிகளும் நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்கி வருகின்றன. போர் மேகம் சூழ்ந்துள்ள இன்றைய உலகின் மக்கள் தங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் அலைக்கழிக்கப்படும் செய்திகளும் காட்சிகளும் நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்கி வருகின்றன. எந்த நேரம் தலைமேல் குண்டு விழுமோ என்று மரணத்தின் விளிம்பில் நிற்கும் மக்கள். அவர்களின் பரிதாப நிலையை அந்த இடத்திலிருந்து பார்த்தால்தான் அதன் உண்மையான தாக்கத்தை நம்மால் முழுமையாக உணர முடியும். உலகை தொற்றிக்கொண்ட மரண பயம் மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களையும் விட்டு வைக்கவில்லை. அந்த பேரழிவின் தாக்கத்தை மாஞ்சோலை மக்களும் உணரும் தருணம் ஒன்று வந்தது. அது 1979 வருடம் ஜூலை 11 நாள். அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்ட செயற்கைக்கோள் ஸ்கைலாப் என்ற விண்வெளி செயற்கைக்கோள் செயலிழந்து பூமியில் எங்கோ விழப்போகிறது என்று துயர செய்தி இன்றைய வாட்ஸ்அப் வதந்திகளை விட வேகமாக பரவியது. அன்றைய நாட்களில் ஸ்கைலாப் தென்னிந்தியாவில் விழுவதற்கு வாய்ப்புள்ளது என்று செய்திகள் வதந்திகளாக பரவின. ஜப்பானில் விழுந்த அணுகுண்டை போன்று ஆபத்தானது என்ற வதந்திகளை கூட அந்த அப்பாவி எஸ்டேட் மக்கள் நம்பினார்கள். அவ்வாறு விழுந்தால் அத்தனை பேரும் சேர்த்து இறந்து விடுவோம் என்ற பயம் எஸ்டேட் மக்களையும் தொற்றிக்கொண்டது. ஸ்கைலாப் விழுவதாக கணிக்கப்பட்ட நாளின் முந்தைய நாள் மதியத்தோடு தேயிலை தோட்ட அம்மாக்களுக்கு விடுமுறை விடப்பட்டது. காட்டிலிருந்து வீடு திரும்பிய எல்லோருடைய முகத்திலும் தென்பட்ட அந்த பதட்டமான சூழலை எனது 8 வயது இளமனதில் பதிந்த நினைவுகள் இன்றும் அப்படியே நிற்கின்றது. பள்ளிகளுக்கு முந்தைய நாளே விடுப்பு விடப்பட்டது. அந்த நாட்களில் எஸ்டேட்டில் கோயில்களில் விசேஷ பூஜை செய்யப்பட்டது. சில கிறிஸ்தவ வீடுகளில் ஜெப கூட்டங்கள் நடக்கும். இந்த இரவு முழுவதும் நாம் ஜெபத்தில் ஈடுபடுவோம். ஆம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். சில எஸ்டேட் தொழிலாளர்கள் தாங்கள் வளர்த்த கோழிகளை அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு இலவசமாக சமைக்க கொடுத்தார்கள். நாளை விடுவதை பார்க்க முடியும் என்பது நிச்சயமில்லை. இந்த கோழிகளை சமைத்து சாப்பிடுங்கள். அன்றைய தினம் எங்கள் லைன் வீடுகளுக்கு யாரோ சிலர் எதிர்பாராமல் மிளாக்கரியை கொண்டு வந்து கொடுத்தது. அந்த இக்கட்டான சூழலில் ஒரு சிறு ஆறுதலை கொடுத்து ஸ்கைலாப் விழுவதற்கு முந்தைய நாளும் ஒரு மிளா சிக்கியது. அதை பல வீடுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. வனத்துறை கெடுபிடி இல்லாத அந்த எஸ்டேட் நாட்களில் மிளாக்கரி சர்வ சாதாரணமாக கிடைத்துக் கொண்டிருந்தது. காட்டில் எங்கேயாவது சென்னாய் உழைத்தால் கையில் ஆயுதங்களோடு சென்று மீதமுள்ள மிளாக்கரியை கொண்டு வந்து வீடுகளுக்கு பங்கு வைக்கும் வழக்கல் இருந்தது. அதுதான் கடைசி விருந்து போல எல்லோரும் உண்டோம், ஆனால் மகிழ்ச்சியா உண்ணவில்லை. இதுதான் கடைசி உணவு, இன்றுதான் கடைசி இரவு. மகனும் சோர்வா உறங்கி விட்டான். பனிமூட்டத்தை பிளந்து சூரிய கதிர்கள் உதயமானது. ரேடியோ முன்பு ஆவலோடு காத்திருந்த எஸ்டேட் மக்களுக்கு அந்த மகிழ்ச்சியான செய்தி கிடைத்தது. ஆஸ்திரேலியாவில் எங்கோ இடத்துல ஸ்கைலாப் விழுந்து விட்டுச்சு. கேள்விப்பட்டீங்களா? ஸ்கைலாப் விழுந்து விட்டது. அடடா, மகிழ்ச்சியா இருக்கு. ஆம் நண்பர்களே, அந்த மகிழ்ச்சியான செய்தி இதோ. கடவுள் புண்ணியத்துல யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படல. ஆமாங்க, நல்ல வேளை, கடவுள் காப்பாத்தினார். ஆம் நண்பர்களே, அந்த மகிழ்ச்சியான செய்தி இதோ. இந்த ஒரு வரலாற்று நிகழ்வு சாதாரண மக்களின் அன்றாட வாழ்க்கையை எவ்வளவு தூரம் பாதிக்கும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். தற்போது நடைபெறும் யுத்த பூமியில் அன்றாடம் செத்துப்பிழைத்து வாழும் மனித உயிர்களின் இன்னல்களைக் கண்டு நம் உள்ளங்கள் தகர்ந்து போகும். யுத்தம் வேண்டாம்.